ரூமர்ஸ் நிறைய ரூமர்ஸ் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வேலை செய்யற இடத்துல நம்மளை பத்தி தப்பா பேசுறது, தப்பா சொல்றது, நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ற அளவுக்கு ரூமர்ஸ் பேசுறது, கெரியர் ஸ்பாயில் பண்ற அளவுக்கு பொய்களையும் பொருட்டுகளையும் அள்ளி விடுறது. ஸோ ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு புதிய கண்ணோட்டத்துல நீங்க அவங்கள விட பெட்டர்னு அவங்க உணர்ந்தா, அதுவும் என்னாலும் அவங்களால உங்கள மாதிரி ஆக முடியாதுன்றத அவங்க உணரும்போது, உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்குது. ஆனா அது அவங்களுக்கு நடக்காதுன்னும், அவங்களுக்கு அது பொருந்தாது அப்படின்னும், அவங்க வாழ்க்கைய விட உங்க வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்றத உங்க கூட இருக்கிறவங்க உணரும்போது, பொறாம வருது. அதனால உங்கள வெறுக்குறாங்க. உங்கள பத்தி தப்பா பேசுறாங்க பின்னாடி. ஸோ முதல்ல ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையும் தனித்தனியானத தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையுமே அ யுனிக்கா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய கெமிக்கல் காம்போசிஷனுமே டிஃபரெண்ட். அவங்களோட பாடி டிஃபரெண்ட்டா இருக்கும். அதனால இவங்களுக்கு இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்க ஸ்டோரியுமே டிஃபரெண்ட். நம்ம ஸ்டோரிய பார்க்கணும். அத விட்டுட்டு வேற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கைய நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, அவங்க மெயின் கேரக்டரா இருப்பாங்க. உங்க வாழ்க்கையிலேயே அவங்க மெயின் கேரக்டரா இருப்பாங்க. ஆனா நீங்க அவங்க வாழ்க்கையில சைடு ரோல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ப வாழ்க்கைய பார்க்கணும். ஒருத்தங்க ஒரு கூட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள விட வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னா, அவங்கள மத்தவங்களுக்கு பிடிக்காது. நீங்க எவால்வ் ஆனவங்களா இருந்தீங்கன்னா, உங்கள அவங்களுக்கு பிடிக்காது. நீங்க எதையாவது அவங்க செய்யற வழக்கத்த விட வித்தியாசமா செஞ்சீங்க அப்படின்னா, அவங்களால அதை ஏத்துக்கவே முடியாது. அவங்க உங்கள வெறுப்பாங்க. இது யூனிவர்சலா எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு விஷயம். எப்பவுமே ஒரே மாதிரி குணம் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணா சேர்ந்துருவாங்க. இங்க நல்லது பண்றவங்க பார்த்தீங்கன்னா, தனியா நிப்பாங்க. ஆனா கெட்டது பண்றவங்க சேர்ந்து கூட்டமா இருப்பாங்க. ஏன்னா, அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான குணம் இருக்கும். அவங்க ஒரே கருத்துக்களுக்கு ஒத்து போவாங்க. அதனால அவங்களுக்கு அது அமையுது. எல்லாருமே கூட்டமாவே இருப்பாங்க. ஆனா நல்லவங்க தனியா இருப்பாங்க. எவால்வ் ஆனவங்க தனியா இருப்பாங்க. ஏதோ பொருந்தா உலகத்துல நாம இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். நீங்க பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருந்தாலோ, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய குணம் இதெல்லாம் வித்தியாசமா இருந்தாலோ, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தா கூட அவங்க உங்கள வெறுப்பாங்க. நல்லவங்களா இருந்தா வெறுப்பாங்களான்னு கேட்டா, ஏன்னா நீங்க அவங்கள மாரி இல்லல்ல. வித்தியாசமா இருக்கீங்கல்ல. அதனால வெறுப்பாங்க. ஒரு படி மேல போய் நீங்க நடிக்கிறீங்கன்னு கூட சொல்லுவாங்க. அவங்களால அத தாங்கிக்கவே முடியாது. நீங்க நல்லவங்க அப்படிங்கிறத அவங்களால ஏத்துக்க முடியாது. அது அப்படிதான். அந்த குணம் அப்படி ஆயிடும். நீங்க புத்திசாலியா இருந்தீங்கன்னா, மக்களுக்கு பிடிக்காது. மத்தவங்கள விட நீங்க புத்திசாலியா இருக்கும்போது, அவங்க வெறுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க மொராலிட்டியோட இருந்தீங்கன்னா, வெறுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க என்ன ரொம்ப நேர்மையானவங்களா? நீங்க என்ன ரொம்ப நியாயமா நடந்துப்பீங்களா? அப்படின்னு உங்கள பத்தி தப்பா பேசுவாங்க. ஏன்னா, உங்களுக்கு ஈக்குவலா அவங்களால வர முடியாது. அவங்களுக்குள்ள உங்கள பார்க்கும்போது ஒரு குற்ற உணர்ச்சி வரும். நீங்க மொராலிட்டியோட இருக்கீங்க அப்படின்னா. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள பத்தி தப்பு தப்பா வெளில பேசுவாங்க. நீங்க அறிவாளியா இருக்கீங்கன்னா, உங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். இல்ல வேற ஏதோ ஒரு உணர்வு வரலாம். அதனால உங்கள பத்தி வெளில போய் நீங்க முட்டாள், அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு தப்பா பேசி அவங்களுடைய அந்த குறைகளையும், ஆதங்கத்தையும் அவங்க தீர்த்துப்பாங்க. நீங்க ரொம்ப ஒழுக்கமா இருக்கீங்கன்னா, அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு குற்ற உணர்ச்சிய கொடுக்கும். ஏன்னா, என்னால அப்படி இருக்க முடியல. நீ என்ன பெரிய ஒழுங்கா? அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, உங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க தவறு பண்றீங்களான்னு பார்ப்பாங்க. அதுலயும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல அப்படின்னா, நீங்க எந்த தவறுமே செய்யலன்னா, அவங்க கையெடுக்கக்கூடிய கடைசி ஆயுதம் உங்கள பத்தி தப்பு தப்பா எல்லார்கிட்டயும் சொல்றது. ஏன்னா, அது ஒண்ணு தான் வழி. வேற என்ன இருக்க முடியும்? நீங்க அன்பா இருக்கீங்கன்னா, அவங்களுக்கு அது பிடிக்காது. நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா, சில பேருக்கு அது பிடிக்காது. மிர்தாத்தின் புத்தகத்துல ஒரு லைன் வரும். அ
அவரோட ஜென்ம நட்சத்திரத்துக்கும், என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கும் ஆகாது போல. அதனாலயோ என்னவோ எனக்கு அவர பிடிக்கல ஆரம்பத்துல அப்படின்னு சொல்ற மாதிரி சில வரிகள் வரும். ஆமா. இந்த கெமிக்கல் காம்போசிஷன்ன்றது அப்படித்தான். சில பேருக்கு ஒத்து வராது. அவங்க இவங்கள பார்க்கும்போது, அ கெட்ட எண்ணங்கள் மேல வரும். நீங்க அன்பா இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும், அவங்களுக்கு அது மனதுக்குள்ள ஒரு நெருடலையும், ஒரு கோவத்தையும், ஒரு காழ்ப்பு, வன்மத்தையுமே அது தூண்டும். உங்களுடைய உறவினர்கள், சுற்றத்தார் எல்லாருமே கிட்டத்தட்ட இத கையெடுக்கிறத நீங்க பார்த்திருக்கலாம். ஏன் இந்த முறைய அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இதுதான் அவங்களுடைய கையாலாகாத தனத்த வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முறை. கடைசி அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் மாதிரி. ஏன்னா எப்படியுமே ஒருத்தவங்க வீழல அப்படின்னா, அவங்கள வீழ்த்துறதுக்கு எளிதான ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா, அவங்கள பத்தி தப்பா பேசுறது. சோசன் ஒன்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, ஜெனடிக் அப்டேட் குடுக்கக்கூடிய வகையில பிறப்பெடுக்கக்கூடிய மனுஷங்க. அந்த வம்சாவழி வேர்க்கால்கள்ல கடைசியா இருக்கக்கூடியவங்க. அவங்க பிளட் லைன்லயே லாஸ்ட் பெர்சனா இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி அவதார்ஸ் மாரி. அவங்களுடைய அப்பா, அம்மாலாம் என்னென்ன கஷ்டம் அனுபவிச்சாங்களோ, அதெல்லாம் ஒரு சேர இவங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். பிளாக் ஷீப்ன்னு சொல்லப்படக்கூடிய இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, எ அ மத்தவங்க பண்றத அப்படியே அதே மாதிரி பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் வித்தியாசமா நடந்துப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய பிளட் லைனோட சீசன் ஃபினாலேவா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களுடைய உறவினர்களும், சுற்றத்தாருமே என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அவ்ளோ கஷ்டத்தையும், வலியையும் குடுப்பாங்க. அது அவங்களுடைய பேசிக் பேட்டர்ன்ஸாவே இருக்கும். ஸோ, அத அவங்க எப்படியுமே கடந்து வர மாதிரி இருக்கும். மனுஷங்க அப்படித்தான் பேசுவாங்க. ஏன்னா, நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன ஃபேஸ் பண்றீங்கன்றதும் அவங்களுக்கு தெரியாது. நீங்க வாழற வாழ்க்கை அவங்களுக்கு புரியாது. ஏன்னா, அந்த இடத்துல அவங்க அந்த மாரி வாழ்ந்தது இல்ல. அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. நாலெட்ஜும் கிடையாது. மோஸ்ட்லி அறியாமையினால இப்படி பேசுவாங்க. அப்போ அது அவங்களுக்கு புரியாது. நீங்க ஏன் இந்த முடிவுகள் எடுத்தீங்க? நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் குடுக்கப்பட்டது? அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க ஏன் அந்த மாரி பேசணும்னா, அது அவங்களுடைய ரியாலிட்டி, அவங்களுடைய கண்ணோட்டம், அவங்களுடைய கருத்து. அது அவங்கள பொறுத்தது. உங்கள பொறுத்தது கிடையாது. அவங்க பேசும்போது, அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட நிகழ்வுகள், அவங்க சந்திச்சது, அவங்களுடைய குணம், அதெல்லாம் வச்சு தான் அவங்க உங்கள ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ, அவங்க உங்கள தப்பா பேசுறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட என்ன அறிவு இருக்கோ, அவங்க கிட்ட என்னென்ன தரவுகள் இருக்கோ, அத வச்சு தான் உங்கள உங்களுடைய வாழ்க்கையில அவங்க என்ன பார்த்தாங்களோ, அத புரிஞ்சுப்பாங்க. அததான் வெளியில பேசுவாங்க. அவங்க யாருன்றத தான் அவங்க சொல்றாங்க. உங்கள புரிஞ்சுக்கிறதுக்கும், உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கு அறிவு இல்ல அப்படின்றது தான் உண்மை. ஸோ, இந்த நிலையில இப்படிப்பட்ட மனிதர்கள் சொல்றத தப்பா புரிஞ்சுக்கிறத பெருசா எடுத்துக்கவே வேண்டாம். உங்கள மாரியே கஷ்டப்பட்டு வந்திருக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் யாரையும் ஜட்ஜ் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு உங்க கஷ்டம் புரியும். நீங்க ஏன் இந்த மாதிரியான முடிவுகள் எடுத்தீங்க? நீங்க ஏன் இவ்ளோ கஷ்டங்கள தாண்டி வந்திருக்கீங்க? ஏன் இவ்ளோ தாமதமாகுது உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடக்க? இதெல்லாமே அவங்களுக்கு புரியும். ஆனா, எவால்வ் ஆகாத மக்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அவங்க புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கிறது நம்பளோட முட்டாள்தனம். நீங்க உங்க கரியர்ல ஃபோக்கஸ் பண்றீங்க, இல்ல ஸ்பிரிச்சுவலா ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே, உங்களுக்கு நல்ல நாலேட்ஜ் வருது அப்படின்னாலுமே, அந்த டைம் உங்க லைஃப்ல கேயோஸ் இருக்கத்தான் செய்யும். கேயோஸோட தான் நீங்க அதுக்குள்ள இருக்கும்போது தான் அவேக்கன் ஆவீங்க, வளர்வீங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள நீங்க சந்திக்கத்தான் நேரும். அத பொருட்படுத்தாம நம்ம ஃபோக்கஸ நல்ல விஷயத்துல மட்டும் வச்சு முன்னேறிட்டே இருக்கணும். முதல்ல ஆரம்பத்துல அவங்க உங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க. 2வது தப்பா பேசுவாங்க. 3வது அவங்க பிரெயினுக்கு அது பழகிடும். அப்புறம் அவங்க பிரெயின் என்ன பண்ணும் தெரியுமா? ஃபேப்ரிகேட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது தினமும் உங்கள பத்தியே கூட நெனப்பாங்க. ஏன்னா, அவங்க வாழ்க்கையில சுவாரஸ்யமா எதுவுமே இல்லன்னா.
தினமும் 2, 3 வாட்டியாவது உங்கள பத்தி நெனச்சிருவாங்க. நெனச்சிட்டு அவங்க டிவில ஏதாவது பார்க்கலாம், இல்ல நியூஸ்ல ஏதாவது கேட்கலாம், மொபைல்ல ஏதாவது பார்க்கலாம். ஸோ அத பார்த்துட்டு அங்க ஏதாவது நடந்திருந்தா, அத உங்களோட கனெக்ட் பண்ணி யோசிப்பாங்க. அவங்க மூளை அப்படிதான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உளவியல் ரீதியா சொன்னா இது ஒரு வியாதி தான். அவங்க பிரெயின் ஃபேப்ரிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஏதோ ஒரு நிகழ்வு, ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல இருக்க ஏதோ ஒரு பையனுக்கு நடந்திருக்குன்றத அவங்க மொபைல்ல பார்த்தாங்கன்னா, உங்கள அதோட தொடர்புபடுத்தி பார்த்து, உடனே இவனும் இப்படிதான் பண்றான் போல, இவனுக்கும் இந்த கஷ்டம்லாம் நடக்கும் போல, இல்ல இவனும் இந்த மாதிரியான தப்பான வேலைகள் எல்லாம் சம்மந்தப்பட்டிருப்பான் போல, அப்படின்னு பேசுவாங்க. ஸோ இதுதான் பிரெயின் ஃபேப்ரிகேட் பண்ண ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்படியே இந்த பழக்கம் வளர்ந்து வளர்ந்து ஒரு ஸ்டேஜ்ல அவங்க டிவில பார்க்குற ஷோஸ் இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு யார பிடிக்காதோ அவங்களோட தொடர்புபடுத்தி பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு அ இல்யூஷன்லயே அவங்க வந்து தங்கள வச்சுப்பாங்க. அப்புறம் உங்களுக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனா அவங்க மூளை வந்து இதுதான் சரி அப்படின்னு காட்டும். அவங்க அத நம்பவும் செய்வாங்க. அவங்க கிட்ட போய் உங்க பிரெயின் ஃபேப்ரிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, புரியிற மனப்பக்குவம் அவங்களுக்கு கிடையாது. அண்ட் இத ஆணித்தனமா இந்த பொய்கள அவங்க ஸ்ப்ரெட் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல தினமும் அவங்களுடைய ரொட்டீன் வேலைய செய்யும்போது கூட, உங்கள பிடிக்காதவங்க, வெறுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோன்ல பேசுறது, காசிப் பண்றது பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த காசிப் பண்றது இருக்கிறதுலயே மோசமான விஷயம். ஏன்னா, உங்க பிரெயின் எத நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களோ, அதெல்லாம் நார்மலைஸ் பண்ணும். அண்ட் அதுதான் அது அ புரோகிராம்ஸா எடுத்துக்கும். எப்படி உடம்ப அ மூளைய, நம்மளோட மனச ரீப்ரோகிராம் பண்றது அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ, அதுல உங்களுக்கு இத பத்தி எல்லாம் தெரிய வரும். ஸோ, அந்த மாதிரியான விஷயங்கள அவங்க தவறா இன்னொருத்தவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது, அவங்க பிரெயின் அத நார்மலைஸ் பண்ணி, அவங்க வாழ்க்கையில அது அடுத்தடுத்து நிகழ்ற மாதிரி ஆகும். இல்ல அவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு அது அடுத்தடுத்து நிகழ்ற மாதிரி ஆகும். ஸோ, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அவங்க இந்த மாதிரியான பழக்கத்துக்கு உட்பட, அவங்க தினசரி செய்ற வேலைகள்ல கூட, எதுல வந்து மூளையோட முழு கவனமும் தேவைப்படலையோ, ஒரு நார்மலா ஒரு காய்கறி வெட்டுறோம், இல்ல வெசல்ஸ் வாஷ் பண்றோம். நீங்க டிஷ்ஷஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் போதும் இல்ல? உங்களுக்கு கான்ஷியஸா உங்களுக்கு அத பார்த்து ஏதாவது பண்ணணும்னு அவசியம் இல்ல. அந்த மாரி டைம்லலாம் கூட அவங்க உங்கள பத்தியே நெனப்பாங்க. அவங்கள சுத்தி இருக்கிற யாரெல்லாம் பார்த்து அவங்க பொறாமப்படுறாங்களோ, அவங்கள பத்தியே பொறாமப்பட்டு தப்பு தப்பா நெனப்பாங்க. அவங்க மேல வெறுப்ப உமிழ்வாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்டின்னா, உடம்புல ஆசிட் அதிகமாயிட்டே போகும். இந்த மாதிரி இவங்க இதையே ரொட்டீனா யோசிச்சுக்கிட்டே இருக்க, இவங்க கற்பனை பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. அந்த கற்பனை எந்த அளவுக்கு போகும்னா, இவங்க சீரியல்ஸ் பார்ப்பாங்கல்ல, சீரியல்ஸ், டிவி எது பார்த்தாலும் அதுல நடந்த நிகழ்வுகள இவங்க பிரெயின் வந்து, இவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ, அவங்க கூட தொடர்பு படுத்தும். தொடர்பு படுத்தி ஃபேப்ரிகேட் பண்ண ஆரம்பிக்கும். அவங்க உங்கள பத்தி நீங்க போய் அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, வித்தியாசமான ஒரு கதைய அவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. அண்ட் ரியலா உங்கள நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க டோட்டலா வித்தியாசமா இருப்பீங்க. அப்ப எங்க இருந்து இந்த கதை ஸ்டார்ட் ஆச்சு அவங்க மனசுக்குள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவங்களுக்கே தெரியாது. ஆமா. நெறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. அவங்க மூளை அத அப்படியே உண்மைன்னு நம்ப வைக்கிற அளவுக்கு எல்லா விஷயங்களையும் ஃபேப்ரிகேட் பண்ணி அவங்க கையில ஒரு கதையா கோர்த்து குடுத்துரும். அவங்க மூளைக்குள்ள என்னென்ன அசிங்கமான விஷயங்கள் இருக்கோ, அதையெல்லாம் தொகுத்து, மூட்டை கட்டி, உங்களோட உருவத்துக்கு பொருத்தி அவங்களுடைய ரியாலிட்டில அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ, அத மாத்தணும்னு நெனைக்கிறது, முடியாத விஷயம் மட்டும் இல்ல, முட்டாள்தனமான காரியமும் கூட. இதுக்கு மேல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பிளாக் மேஜிஷியன்ஸ் கிட்ட போறாங்க, அந்த வழக்கம் இருக்கு அப்படின்னா,
அவங்க இன்னும் மோசமா பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஹிப்னோடைஸ் பண்ணி சில விஷயங்கள அவங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்னமோ அவங்களுக்கு எதிரா இருக்க மாதிரியும், அந்த மாதிரி ஒரு ஏதோ இவங்க பெரிய ஆள் மாதிரியே நீங்க பெரிய ஆள் ஆகுறத எல்லாரும் தடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த பிளாக் மேஜிஷியன்ஸ் சொல்லி இவங்கள திருப்பி திருப்பி வர வைக்கிறதுக்கு இவங்கள கஸ்டமரா வச்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்புற மாதிரி அவங்க மாறிடுவாங்க. மாறிட்டு அவங்க நார்சிஸ்டிக்கா அதுக்கப்புறம் பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏதோ தான் ரொம்ப சுப்பீரியர் மாரியும், அடுத்தவங்க எல்லாருமே தன்ன ரொம்ப அம் தன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வந்து கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ற மாதிரியும் எல்லாம் அவங்க நெனப்பாங்க. காரணம் அந்த பிளாக் மேஜிஷியன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும். ஸோ இவங்க உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டு இருக்கிறது அவங்களுக்கே தெரியாது. அண்ட் அவங்க யாரெல்லாம் அவங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டாங்கன்னு நம்புறாங்களோ, அந்த பிளாக் மேஜிஷியன்ஸ் ஹிப்னோடைஸ் பண்ணியிருக்காங்களோ, அது கேட்டுட்டு இவங்க கிட்டத்தட்ட அவங்க எல்லார் பத்தியும் தப்பு தப்பா பேசுவாங்க. ஸோ கண்டிப்பா அப்படி உங்க லைஃப்லயே யாராவது ஒருத்தராவது ரிலேட்டிவ்லயாவது இருந்துருவாங்க. ஸோ இந்த டைம்ல அதுவும் இது ரொம்ப காமனா எல்லார் ஃபேமிலிஸ்லயுமே இந்த ஒரு ஒரு 3 ஜெனரேஷன்ஸுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படியெல்லாம் வெறுப்ப உமிழ்றதையே அவங்களுடைய அ பார்ட் டைம் ஜாபா பார்க்குற அளவுக்கு மக்கள் வந்து உளவியல் ரீதியா யாராலயாவது பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருப்பாங்க. இல்ல இந்த சொசைட்டியால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய மக்களால அவங்க முன்னேறல அப்படிங்கிறது ஒரு வருத்தமா இருக்கும். அதுக்கு என்னமோ மத்தவங்க தான் காரணம் அப்படின்ற மாரி நெனைக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க கையால் ஆகாத தனத்த எப்படி வெளிக்காட்டுறது அப்படின்றது தெரியாம, ஆக்கப்பூர்வமா அவங்க வாழ்க்கையில அந்த எஃபோர்ட்ட போடலாம். ஆனா பண்ண மாட்டாங்க. அத மத்தவங்க வாழ்க்கையில மோசமான விளைவுகள ஏற்படுத்துறது மூலியமா இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்னு நம்பி, அவங்க கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கையவே தொலைச்சிடுவாங்க. அதுலயும் நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க, கரெக்ட்டா வாழறீங்கன்னா, அவங்களால தாங்கிக்கவே முடியாது. ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க. பட்டவங்க ரிலேட்டிவ்ஸ்ல இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கலாம், சுற்றத்தாரா இருக்கலாம், கெரியர் வைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். யாரா வேணும்னாலும் இருக்கலாம். ஸோ பார்த்து பழகுங்க. எர்த் இஸ் அ ஜெயில்னு ஒரு தியரி இருக்கு. அதே மாதிரி எர்த் இஸ் அன் அசைலம் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க நெறைய பேருக்கு ஏதாவது ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கும். இந்த சொசைட்டி ஏற்படுத்தியிருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, அப்படி இருக்கக்கூடிய மனுஷங்க எல்லாருமே லைட் பீயிங்ஸா இருப்பாங்க. லைட் பீயிங்ஸ்னா, கெமிக்கலி தங்கள பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டு, அவங்க ஆராவ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து நல்லா வச்சிருப்பாங்க. அண்ட் அதனால அவங்களால கிளியரா பார்க்க முடியும். எது உண்மையோ அத அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்படிப்பட்டவங்க கிட்ட போயிட்டு, நீங்க ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க ஒருத்தர பத்தி தப்பா? இல்ல ஏன் ஒருத்தர் வாழ்க்கைய கெடுக்க நினைக்கிறீங்கன்னு போய் அவங்க கிட்ட கேட்டா, கண்டிப்பா அதுக்கு அவங்க கிட்ட பதிலே இருக்காது. ஒண்ணு சிரிக்க ஆரம்பிப்பாங்க. இல்லன்னா தலைய குனிஞ்சுப்பாங்க. அதுவும் நீங்க அவங்க முன்னாடி கையால் ஆகாதவங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா சிரிப்பாங்க. இல்ல நீங்க அவங்கள கொஸ்டின் கேட்கிற அளவுக்கு கொஞ்சம் அவங்க மேல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நபரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, தலைய குனிஞ்சுப்பாங்க. இவ்வளவுதான் அவங்க கிட்ட இருந்து பதிலா வரும். அதுவும் ஒரு ஆண், ஒரு பெண் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க 11 வயதுல பழகக்கூடியவர்கள், இல்ல யாரா வேணா இருக்கட்டும். அவங்க டெல்யூஷனா உங்க மேல இஷ்டப்பட்டா கூட, நீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? உங்களுடைய சிந்தனை என்ன? உங்களுடைய எண்ணங்கள் என்ன? அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க நினைக்கிறது, அவங்க பெர்செப்ஷன் தான் ரியாலிட்டின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இங்க நெறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள், நீங்க ஒரு வேள அவங்க நெனச்ச மாரி நடந்துக்கலன்னா, அவங்களால அத தாங்கவே முடியாது. ஸோ, அதனால உங்க மேல வந்து பழிகள சுமத்துவாங்க. வீண் பழி சொல்றது, உங்க மேல தவறா அவதூறு பேசுறது, இதெல்லாம் நடக்கும். அதுவும் பெண்களுக்கு இது அதிகமா நடக்கும். அந்த பெண் வந்து இவரோட பேசியிருப்பாங்க. இவர் உடனே அத தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பெண் அவ்வளதான். அது அவங்க ரொம்ப இவர் மேல அக்கறை எடுத்தெல்லாம் கூட பேசியிருக்க மாட்டாங்க. நார்மலா பேசியிருப்பாங்க. இவருக்கு அந்த மாதிரி தோணியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பெண் வந்து அடுத்த வேலைகள பார்க்க நகர்ந்திருப்பாங்க.
ஆனா இவருக்கு என்ன திடீர்னு அவங்க பேசல. என்ன திடீர்னு அவங்க எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்றாங்க. முன்னாடி நல்லா பண்ணாங்க. இவங்களுக்குள்ளேயே அந்த கற்பனைகள வளர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்கள இவங்க கஷ்டப்படுத்த ஆரம்பிப்பாங்க. இது இப்போ பெருவாரியா நடக்குது. அதே மாதிரி தான் ஆணுக்கு பெண்களும். பெண்ணுக்கு ஆண்கள், ஆணுக்கு பெண்கள்னு நடந்துட்டு தான் இருக்கு. அதுவும் பெண்களுக்கு நீங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு கெரியர்ல எல்லாம் ஒருத்தங்களுக்கு ஈக்குவலா நீங்க வரீங்க அப்படின்னா, ஆண்களால அத தாங்க முடியாது. அவங்களுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் குடுக்கல அப்படின்னாலுமே, அ அத வந்து அவங்களால தாங்க முடியாது. அதனால உங்கள பத்தி தப்பா பேசுவாங்க, அவதூறு பேசுவாங்க. ஏன்னா, அவங்க வளர்ந்த இந்த சொசைட்டி பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இப்படிதான என் வீட்ல இருக்கக்கூடிய என் அம்மா இப்படிதான் இருக்காங்க. நீயும் இப்படிதான் இருக்கணும். ஏன்னா நான் அப்படிதான் பார்த்து வளர்ந்தேன். இது ஒண்ணும் அவங்க கத்துக்கிட்டு, அவங்க யோசிச்சு எடுத்த முடிவுகள் கிடையாது. இது மரபுல அவங்க பார்த்து கத்துக்கிட்டு சப்கான்ஷியஸா பதிஞ்ச ஒண்ணு. அவங்க மரபுல இது பதிவேற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்களோட சாய்ஸ் கிடையாது. அவங்களோட டெசிஷன் கிடையாது. ஆண்கள் வேணும்னே அத வந்து வெளிப்படுத்தல. அவங்களுக்கே அறியாம அந்த உணர்வு வெளிப்படும். ஸோ ஒருவேள ஒவ்வொரு ஆணும் தன்ன தானே ரீப்ரோகிராமிங் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா, யாருமே இன்னொரு சக மனுஷன வந்து கஷ்டப்படுத்தணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. இது வந்து அவங்க மரபுல இருந்து வெளியில வருது. அவங்க ஒரு எல்லாருமே கெமிக்கல் ரோபோட் மாதிரி தான். ஸோ அவங்களோட கெமிக்கல்ஸ் அத வெளிப்படுத்துது. அதே மாதிரி பெருவாரியா அ உங்க ஜெனரேஷன் இல்லாம முன்னாடி ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய ஆன்டிங்க, அங்கிளுங்க, சுற்றத்தார், உறவினர்கள், அப்புறம் இவங்கெல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லாஜிக்கே இருக்காது. அவங்களுக்கு லாஜிக்கும் தேவையில்ல. அவங்களுக்கு தப்பா பேசணும் அப்படிங்கிறத தான் வந்து அவங்களுடைய அந்த கெமிக்கல்ஸ் வந்து செய்யக்கூடிய அந்த வேலை. ஒரு புது பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கல்யாணம் ஆகி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்ல அவங்க சமையல பத்தி குறை சொல்லுவாங்க. கண்டிப்பா குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அந்த வீட்ல இருக்க பெண்மணிகள் இவங்களுடைய சமையல குறை சொல்றாங்க. ஏன்னா, இவங்க ஆஃபீஸ்ல என்ன வேலை பண்றாங்களோ, அத பத்தி இவங்களால குறை சொல்ல முடியாது. அத பத்தின நாலேட்ஜ் இவங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? உங்களோட எந்த சைடு நீங்க அவங்களுக்கு காட்டுறீங்களோ, அவங்களுக்கு உங்க மேல காழ்ப்பு இருந்தா, அத குறையா சொல்லுவாங்க. உண்மையிலேயே நீங்க அவங்கள விட நல்லா சமைக்கலாம். உண்மையிலேயே நீங்க அவங்கள விட ரொம்ப நல்லா எல்லா வேலைகளும் செய்யலாம். இருந்தாலும் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு இன்னொருத்தவங்க அப்படிதான் பண்ணாங்க. அதனால அவங்க அத வந்து இப்போ பண்றாங்க. எல்லாருமே அந்த புரோகிராமாவே மாறிடுவாங்க. யாருமே அப்படி செல்ஃப் கண்ட்ரோலோட என்ன நான் ரீப்ரோகிராமிங் பண்ணிக்கிறேன். என்ன சுத்தி எவ்ளோ பேர் மோசமா இருந்தாலும் பரவால்ல. நான் நல்லவங்களா தான் இருப்பேன். நான் நல்லவங்களா என்னால வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ரொம்ப கம்மி. இந்த அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ வீட்ல இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட பெரியவங்க அவங்கலாம் வந்து அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்கள என்னென்ன டார்ச்சர் பண்ணாங்களோ, தொந்தரவுகள் பண்ணாங்களோ, அவங்க என்ன கர்மிக் ப்ரோகிராமா, கெமிக்கல் ப்ரோகிராம்ஸா இருந்தாங்களோ, இவங்க அதே மாதிரியான ஒரு கெமிக்கல் ப்ரோகிராமா, கர்மிக் ப்ரோகிராமா மாறிடுவாங்க. இவங்க அதே விஷயங்கள மத்தவங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ, நாம தான் புரிஞ்சு பக்குவமா, அதற்கேற்றாற் போல நாம நயமா வாழ்ந்துக்கணும். அதே மாதிரி அடுத்த தலைமுறைய இவங்களுடைய அந்த அந்த மோசமான தாக்கம் இல்லாம நாம நல்லபடியா வளர்க்கணும். இனிமே யார் உங்கள பத்தி தப்பா பேசினாலும், தவறா சொன்னாலும், என்ன குறை வேணா இருக்கட்டும். அது அவங்கள பொறுத்தது. உங்கள பொறுத்தது கிடையாது. ஸோ இவங்க என்ன தப்பா நினைக்கிறாங்க, அவங்க என்ன தப்பா நினைக்கிறாங்க. என்ன பத்தி அவங்க கிட்ட தப்பா சொல்லிட்டாங்க. என்ன பத்தி இவங்க கிட்ட தப்பா சொல்லிட்டாங்க. அப்படின்னெல்லாம் வருத்தமே படாதீங்க. நீங்க யாருன்னு உங்கள மாதிரியே இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு தெரியும். ஸோ யாரும் இங்க யாரையும் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க போறதும் கிடையாது. அவங்களுடைய இயலாமை அவங்க அப்படி பேசுறாங்க. இங்கே நெறைய பேர் அவேக்கன்ட் சோல்ஸ் இருக்காங்க. எவால்வ்டு சோல்ஸ் இருக்காங்க. எல்லாருமே ஒரு டஃப்பான சிச்சுவேஷன தான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வெளில வராங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுக்கும், சப்போர்ட் பண்றதுக்கும் பெண்களுக்கு பெண்கள் சப்போர்ட் பண்றதுக்கு இப்போ நெறைய பேர் முன் வர்றாங்க. புரிஞ்சுக்கிறாங்க. முன்னாடி இருந்த மாதிரி இல்ல.
ஸோ உங்க மேல எந்த தப்பும் இல்லன்னும், நீங்க எப்படிப்பட்டவங்கன்னும் உங்கள மாரி கஷ்டப்படுறவங்களுக்கு தெரியும். ஸோ எவால்வ் ஆகாதவங்க ஏதோ பேசுறாங்க அப்படின்றதுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாரி அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நீங்க ட்ரை பண்ற முயற்சிகளும் வீணா தான் போகும். அவங்கள கண்டுக்காதீங்க. அடுத்த ஜெனரேஷன பார்க்கலாம். நீங்க சந்தோஷமா இருங்க. நன்றி. லவ் இஸ் காட்.